பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிரை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ராஜி வந்து. அப்ப கதிர், நீ எதுக்கும் பயப்படாத, உன்னுடைய அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்றாங்க. எதுக்காக என் கிட்ட உண்மை மறைச்ச சொல்லு கதிர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? நீ இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன விடு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு ராஜி, நீ எதுவும் என்ன தப்பா நினைக்கல இல்ல? இல்ல, எப்ப பாரு உண்மையை மறைக்கிறீங்க மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீ கோவப்படுவ. இல்ல, அதுக்காக தான் கேக்குறேன்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? என் அப்பாவோட உயிரவே நீ காப்பாத்திருக்க. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட போயிட்டு என்னால கோவப்பட முடியுமா கதிரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை ரொம்பவே வந்து விரும்புறேன் தெரியுமா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க பிரச்சனைய உன்னுடைய பிரச்சனையா நினைச்சு நீ ஒவ்வொரு விஷயம் பண்ற பத்தியா? நிஜமாவே அதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே கதிர் வந்து, இங்க பார், நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது. ஏதோ என் கூட இருக்கவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நீ வந்து என்கிட்ட ஓவரா வந்து அழுகெல்லாம் தேவையில்ல, புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. எப்பவும் போல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இப்ப முத்துவேலை கூட்டிட்டு வராங்க. உடனே முத்துவேல் வந்து சக்திவேலோட வீட்டுக்கு போகாம கதிரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணன், அந்த வெறும்பயிலாலதான் ஒன்னுத்துக்கும் உதவாத ஹாஸ்பிட்டல்ல உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை. நம்ம எப்படிப்பட்ட செலவு ஆனாலும் சரி, நம்ம எப்படியாவது நல்லபடியா உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாத. அந்த வெறும்பயனை நம்பி நீ எதுவும் பண்ணாத அண்ணன். உனக்காக நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எவ்வளவுதான் சக்திவேல் சொன்னாலும் முத்துவேல் வந்து கதிரவே தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல கதிர் பாண்டியன் ரெண்டு பேருமே வெளியே வராங்க. உடனே பாண்டியன் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க முத்துவேல் கிட்ட. எப்படி இருக்கீங்க உடம்பு? இப்ப நான் உடம்புக்கு பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கீங்கல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. என்னை மன்னிச்சிடு. என்னுடைய உயிரை காப்பாத்தினதே கதிர் தான். கதிரை வந்து என்னுடைய தம்பியும் குமாரும் சேர்ந்து எப்படி அசிங்கப்படுத்தி வெளியே துரத்துனாங்கன்றத வடிவ என்கிட்ட சொன்னா. நான் கதிர் கிட்ட பேசணும். கதிர் எங்க இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கதிரெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. முதல்ல எதை பத்தி நினைக்காம நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் இல்ல, நான் கதிரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவேல் அடம் பிடிக்கிறாங்க. அப்பவாது சக்திவேல் கதிரை மீட் பண்ண முத்துவேலை விடுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.